கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. தொடர்ந்து காணொலியை கவனிக்கிற, கேட்கிற, அதனுடைய வார்த்தையின்படி செய்கிற பரிசுத்தவான்களுக்கு வாழ்த்துக்கள். நான் ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். ஏனெனில் தேவனே தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தையும் செய்கையையும் உங்களில் உண்டாக்குகிறவராயிருக்கிறார். தேவன் என்னவா? தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தையும் செய்கைகளையும் உங்களுக்குள்ளே உண்டாக்குறார். நீங்க நினைக்கலாம், விருப்பம் என்னுடைய விருப்பம் அல்ல, என்னை உண்டாக்கினவர் அவருடைய விருப்பத்தை எனக்குள்ள வைக்கிறார். இதை நல்லா விளங்கிக்கணும். அவர் விருப்பத்தை நம்முடைய விருப்பமாய் உள்ளே கொண்டு வரும்பொழுதுதான் ஒரு காரியம் மாறுதலாய் முடியும். விருப்பத்தையும் செய்கையும் நமக்கு உள்ளே உண்டாக்குறவராக இருக்கிறார், நமக்குள்ளே உண்டாக்குறவராக இருக்கிறார். அப்போ நமக்குள்ளே தான் இருக்கிறார். நமக்குள்ளே இருந்து விருப்பத்தையும் செய்கையும் அவர் என்ன செய்கிறார்? உண்டாக்குறவராக இருக்கிறார். நல்ல கவனிங்க. உங்கள் விருப்பத்துக்கும் தேவனுடைய விருப்பத்துக்கும் மாறா இருந்தால் அந்த காரியம் ஜெயமாய் மாறாது. ஏன் ஒரு தானியலுடைய காரியம் ஜெயமாய் இருந்துச்சு? அவன் ஒரு ஜெப வீரன் தான். அவனுடைய காரியத்தை கர்த்தர் ஏன் ஜெயமாக மாற்றினார்? அவனுடைய காரியம் தரியு ராஜா ஆண்டால் என்ன, கோரேஸ் ஆண்டால் என்ன, யார் ஆண்டால் என்ன, எவர் ஆண்டால் என்ன, ஒரு பரிசுத்தவனுடைய காரியம் ஜெயமாக இருக்க வேண்டும். ஒரு நீதிமானுடைய காரியம் ஜெயமாக இருக்க வேண்டும். எதை குறித்தும் பயப்படாதீங்க. சில ஆட்கள்லாம் அசுத்தாவி குறித்து பயப்படுறாங்க, நோய் வந்தால் பயப்படுறாங்க, கடன் வந்தால் பயப்படுறாங்க, வேலை இல்லைன்னா பயப்படுறாங்க, ஐயோ கஷ்டம் அல்ல. அவர் உங்களுக்குள்ள எல்லாவற்றையும் உண்டாக்குறவராக இருக்கிறார், உங்களுக்கு செய்ய வல்லவராக இருக்கிறார். அதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். இன்னைக்கு நிறைய பேருக்கு இந்த அறிவு இல்லாதனால்தான் கர்த்தர் நமக்கு செய்வாரா, ஆண்டு செய்வாரா? ஆபிரகாமை அழைத்த பொழுது, நான் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன், உன் பேரை பெருமைப்படுத்துவேன், உன்னை ஆசீர்வதிக்கொள்ளே ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவளை சபிப்பேன் என்று சொன்னார். ஆபிரகாம் கேட்டானா, நீர் என்னை ஆசீர்வதி அப்படின்னுச்சு? இல்லையே, ஆண்டவர் தான் சொல்லார், நான் உன்னை ஆசீர்வதித்து பெரிய ஜாதியாக்குவேன். பிரியமான தேவ ஜனமே, கர்த்தர் உங்களோடு கூட இடைபடுவாரானால் உங்களுக்குள்ளே விருப்பத்தையும் செய்கையும் அவர் தான் வைக்கணும். உங்க விருப்பம் எல்லாம் ஒன்றும் ஆகாது. அவருடைய விருப்பத்தை அவருடைய செய்ய நமக்குள்ள உண்டாக்குகிறார். அதனால் தான் நம்ம வேறு மனுஷனாய் மாறுகிறோம். நம்முடைய சிந்தை மாறுகிறது, எண்ணங்கள் மாறுகிறது. தேவருக்கு ஏற்ற கனிகளை கொடுக்கும்படியாய் கர்த்தரை மாற்றுகிறார். அப்படினாலே உங்களுக்குள்ளே தேவன் விருப்பத்தையும் செய்கிறார், நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார். தேவன் ஒரு காரியத்தை சொன்னார்னு வைங்களேன், எப்போவோ சொன்னார்னு வைங்களேன், அதை அவர் மறக்கிறவர் அல்ல. ஏன்னா ஆபிரகாமோடு பேசும்போது அப்படிதான் பேசுகிறார், உன் சந்ததி 400 வருஷம் உபத்திரவப்படுவார்கள், அதற்கு பின்பு நான் அவளை என்ன செய்வேன், இந்த தேசத்தை கொண்டு வருவேன் அப்படின்னு ஆபிரகாமோட பேசினார். ஆபிரகாமுடைய தலைமுறை போச்சு, ஈசாக்குடைய தலைமுறை போச்சு, யாக்கோபுடைய தலைமுறை போச்சு, யோசேப்புடைய தலைமுறை போச்சு. 4 தலைமுறை தாண்டும் பொழுது கர்த்தர் ஆபிரகாமோடு ஈசாக்கோடு பண்ணின உடன்படிக்கை நினைவு கூர்ந்து எகிப்து தேசத்தில் இருக்கிற ஜனங்களை நினைத்து கர்த்தர் மோசையை ஆயத்தப்படுத்துகிறார். சிந்திச்சு பாருங்க. உங்க வாழ்க்கையில கர்த்தர் எதை சொல்லி இருக்கிறாரோ அதிலே கவனமாயிருங்க, அதை சார்ந்திருங்க, அதை பிடித்து கொள்ளுங்க. பயங்கரமான காரியத்தை கர்த்தர் செய்வாருங்க. அவர் பொய் சொல்கிறதற்கு மனிதன் அல்ல, மனம் மாறுகிறதற்கு மனப்புத்தரனும் அல்ல. அதனால உங்களுக்குள்ளே விருப்பத்தையும் செய்கிறவர், விருப்பத்தையும் செய்கிற ஆண்டவர் உங்களுக்குள்ளே இருக்கிறார், உங்களுக்குள்ளதான் இருக்கிறார் என்பதை நீங்கள் மறக்காதபடிக்கு ஜாக்கிரதையா இருங்க. நாம் ஜெபிப்போம். நல்ல பிதாவே, எங்களை அளவுக்கு அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பு தகப்பனே, எங்களுக்குள்ளே விருப்பத்தையும் செய்கையும் நீர் உண்டாக்குகிறவராய் எங்களுக்குள்ளே இருக்கிறீர். உம்முடைய விருப்பத்தை எங்களுக்குள்ளே, செய்கையை எங்களுக்குள்ளே வைத்து எங்களை வேறு மனுஷனாய் மாற்றி ஒரு பெரிய மறுரூப சாயலுக்கு நீர் மாற்றுகிறீர், தகுதிப்படுத்துகிறீர். அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து இந்த காணொலியை கேட்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். நிறைவு தங்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். God bless you.